ஹாய் எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா சுட சுட கருவாட்டு குழம்பு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான அளவுக்கு வெங்காயம், நான் இன்றைக்கி 4 பெரிய வெங்காயமும் 4 பெரிய சைஸ் தக்காளியும் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்திருக்கேன். அப்புறமா ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. கடாய் சூடானதுக்கப்புறம் அதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானது தேவையான அளவு கொஞ்சமாக கடுகு, ஜீரகம், வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் கடுகு எல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்ததுக்கப்புறம் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்ந்ததுக்கப்புறம் வெங்காயத்தை நல்லா வதக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கும்போதே கொஞ்சமாக பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு போட்டுக்கோங்க. பூண்டில் அவ்வளோ நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்குது. நீங்கள் எல்லா இந்த ரெசிபி செய்யும்போதுமே நீங்கள் பூண்டு சேர்த்துக்கலாம். அதுவும் கருவாட்டு குழம்புக்கு ரொம்ப பூண்டு மஸ்ட்டு. பூண்டு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வதக்கிட்டே இருங்க. வதக்குனதுக்கப்புறமா நான் இதில் முட்டை போட போகிறதுனால ஒரு குக்கரில் 3 முட்டை போட்டு வேக வச்சு விசில் எடுத்துக்கிறேன். ஒரு விசில் போட்டிங்கன்னா அதில் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இல்லை கொஞ்சம் உங்களுக்கு உப்பு போட்டிங்கன்னா அது கொஞ்சம் கிராக் இல்லாமல் உடையாமல் நமக்கு நல்லா வரும். ஒரு விசில் வச்சாச்சு. பக்கத்தில் என்ன வச்சுருக்கேன்னா கொஞ்சமாக சாதம் வச்சுருக்கேன். வெங்காயம் நல்லா இந்த பதத்துக்கு வெந்ததுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கிண்டி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு. இதில் உப்பு சேர்க்கும்போது ரொம்ப கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. ஏன்னா கருவாடில் ஆல்ரெடி நிறையவே உப்பு இருக்கும். ஃபஸ்ட்டு உங்களுக்கு உப்பு இல்லாத மாதிரி இருந்தாலும் அது ஊற நமக்கு ரொம்பவே உப்பாயிடும். அதனால் கம்மியாகவே உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்ததுக்கப்புறம் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் சேர்த்து நல்லா கிண்டிக்கோங்க. நான் இன்றைக்கி மொச்சப்பயிறு போட போகிறதுனால அதை ஒரு 3 விசில் விட்டுறேன். தேவையான காய்கறி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி கத்திரிக்காய், முருங்கைக்காய், அவரைக்காய், உருளைக்கிழங்கு எல்லாமே சேர்த்துருக்கேன். உங்களுக்கு என்னென்ன காய்கறி பிடிக்குமோ அந்த காய்கறியெல்லாம் நீங்கள் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறினதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் அந்த கத்திரிக்காயோட ஸ்கின் உங்களுக்கு லைட்டாக ப்ரௌன் அண்ட் பிளாக்காக வரணும். அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்குனதுக்கப்புறமா அந்த எண்ணெயிலே நல்லா வறண்டால் தான் நமக்கு அந்த டேஸ்ட் நல்லா கிடைக்கும். இப்போ கொஞ்சமாக குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். குழம்பு மிளகாத்தூள் போட்டதுக்கப்புறமா 2 ஸ்பூன் கார மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். போட்டுட்டு நல்லா கிண்டி விடுங்க. இப்போ உங்களுக்கு கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி ஸ்டேஜ் வரும். அதனால் நீங்கள் என்ன பண்ணிக்கணும், கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நீங்கள் கிளறினீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே கிடைக்கும். கொஞ்சம் உங்களுக்கு கிளறதுக்குமே ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. மிளகாத்தூள், கார மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூளோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லாவே வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நிறைய கொதிக்க விடுங்க. இந்த ஸ்டேஜில் நான் மொச்சப்பயிறு கொஞ்சமாக ஒரு 2 கை அளவு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கலாம். இல்லைனா கூட நீங்கள் இதை அவாய்ட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சமாக சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். ஆவி வர வரைக்கும் நல்லா அந்த மசாலா பரல வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி அது நல்லா கிளறி விட்டுட்டு மூடி போட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். உங்களுக்கு அப்பப்போ எடுத்து நீங்கள் கிளறிட்டே இருந்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்டான கருவாட்டு குழம்பு ரெடி. நான் இப்போது லாஸ்ட் நல்லா கொதிச்சாச்சு. லாஸ்ட் இறக்குறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் முன்னாடி கருவாடு சேர்த்துக்கலாம். கருவாடு சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 10 மினிட்ஸ் மூடி விட்டுருங்க. மூடி விட்டதுக்கப்புறமா உங்களுக்கு நல்லாவே அந்த ஸ்மெல்லுவே அப்படியே ஸ்மெல் பண்ணவே ரொம்பவே அந்த என்ஹான்ஸ்டாக அந்த ஃபீல் இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா திரும்ப 10 மினிட்ஸ் மூடி விட்டதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணிடலாம், க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். நம்ம இப்போ இந்த ஸ்டேஜில் முட்டை சேர்க்கக்கூடாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா முட்டை ரொம்பவே ரஃப் ஆயிடும். அதனால் இறக்குனதுக்கப்புறமே நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு நீங்கள் முட்டை சேர்த்து இறக்கலாம். சுவையான கருவாட்டு குழம்பு ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.